வாழ்க வையகம், வாழ்க வளமுட. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யானே யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யானே யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி.
தழைத்தொருகுடலாகி உலகில் வந்தேன் தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொருகுடலாகி உலகில் வந்தேன் அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த கரும் பிறவியில் முன்பினையறுத்த எல்லையில்லாமே பொருளை அடைவதற்கு இந்த கரும் பிறவியில் முன்பினையறுத்த எல்லையில்லாமே பொருளை அடைவதற்கு வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன் வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தவம் நித்யானந்தம். நாடி சுத்தி பிராணாயமா. தண்டுவட சுத்தி பிராணாயமா. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம்.
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆஷான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நித்யானந்தம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் வருவோம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். இதுபோல் சில நிமிடங்கள் செய்யவும்.
இப்பொழுது உடல் முழுவதும் பரவியுள்ள ஜீவகாந்த களத்தையே சிறிது நேரம் மனதில் செலுத்தி கவனிப்போம்.
வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில, தினசரி கடமையில நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக இருப்போர் எவரேனும் இருப்பின் அவர்கள் மனம் திருந்தி வாழ கருணையுடன் வாழ்த்துவோம். ஆஷான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும்.
உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்று இந்த உயர்ந்த பணிக்கு நம்மை பணித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை உரித்தாக்கி ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை சிந்தனை உரை நிகழ்ச்சியினை துவங்குவோம். இன்றைய மகரிஷி அவர்களின் கவி ஞானக்களஞ்சியம், கவி எண் 1809, 31/10/2001 அன்று இயற்றிய கவி. செயலுக்கு தக்க விளைவே இறைநீதி. இறைநிலையில் எல்லாமே இருப்பு உள்ளதெனினும் எவரும் அதில் யாதொன்றும் எடுத்து கொள்ள முடியா. மறைபொருளாய் இவை அனைத்தும் அலைநிலையில் உளன. மனிதன் செயல் எண்ணங்கள் தரம் தன்மை கொப்ப. முறையாக உருவெடுத்து முனைந்து உந்தி முன்வந்து உரியவர்க்கு சேர்க்கும் இறைநீதி. கரையுடைய பேராசை அழிப்பதுதான் என்ன? களங்கம் உடல் மனத்துன்பம் காலவரை இல்லை. பொருள்: இறைநிலை என்னும் சுத்தவெளியில் அனைத்துமே இருப்பாக உள்ளது. எனினும் நாம் எந்த ஒன்றையும் நம்முடன் எடுத்து கொண்டு செல்ல முடியாது. ஏனெனில் பிரபஞ்சத்தில் அத்துணை பொருட்களும் பஞ்சபூதங்களாயினும் கோள்களாயினும் தோற்ற பொருட்களாயினும் அனைத்துமே அலைநிலையில்தான் இருக்கின்றன. மனிதனுடைய எண்ணம், சொல், செயலுக்கேற்ப அதனுடைய தரம் தன்மைக்கேற்ப அவை அனைத்தும் பிரதிபலித்து எழுச்சி பெற்று உரிய நேரத்தில் அந்த நபருக்கு விளைவினை தரும். இதுவே இறைநீதி, தெய்வ நீதி. இயற்கை ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு சரியான விளைவை அளிக்கும். ஆதலால் பேராசை, சினம் போன்ற 6 தீய குணங்களை விட்டுவிட்டு உடல், உயிர், மனதிற்கு துன்பம் இல்லாமல் வாழ்வோம் என்ற மகரிஷியின் கருத்துக்களை ஒட்டிய சிந்தனையை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நாமக்கல்லில் இருந்து முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் தெய்வ நீதி வழி வாழ்தல் எனும் தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளிக்கியிருக்கின்றார்கள். சிந்தனைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டு மகரிஷி அவர்களின் வழியிலே மனவளக்கலையில் தொண்டினை ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நாமக்கல் அறிவுத்திருக்கோயிலை நிறுவி உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய விரிவாக்கத்துறையினுடைய நிர்வாக இயக்குநராகவும் சேலம் மண்டலத்தின் தலைவராகவும் இருந்து மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சென்று மனவளக்கலை பயிற்சியினை அளித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தெய்வ நீதி வழி வாழ்தல் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அன்பர்கள் சார்பாக வணங்கியும் வாழ்க வளமுடன் வாழ் என்று வாழ்த்தியும் வரவேற்றும் சிறப்பு உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மேற்கொண்டு எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திரு வள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர்.
அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்து அதன்படி வாழ்ந்து பல லட்சக்கணக்கான மக்களை அறநெறியில் வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஒரு நல்ல நிர்வாகத்தை ஆசான் வழியில் நின்று நடத்தி வேதாத்திரியத்தை உலக அரங்கத்திலே இன்று நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கூடிய SKM மயிலானந்தன் அவர்கள் ஒரு சேவைக்காக பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர்கள். அவர்களுடைய வழிகாட்டின்படி அனைத்து இயக்குநரகங்கள், மண்டலங்கள் ஆகியோருடைய செயல்பாடின்படி இன்றைக்கு உலகாய சேவா சங்கம் உலக சாதனையாக மிகப்பெரிய கிண்ண சாதனையையும் செய்திருக்கிறது. இது நமக்கு ஒரு பொறுப்பான விஷயம், பெருமையான விஷயம் என்பதை விட ஒரு பொறுப்பான விஷயம். அருத்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், சிபாரிசின் மூலமாக ஒரு இடத்தை பிடித்து விடலாம், உழைப்பின் மூலமாக தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள். அதனால நாம் பேராசிரியர்களும் அரங்காவலர்களும் தன்னார்வ தொண்டர்களும் இன்னும் மேலும் கடுமையான முயற்சியோடு உழைத்து வேதாத்திரியத்தை உலக அரங்கத்துக்கு விரைவில் கொண்டு செல்வோம் என்ற ஒரு நிகழ்ச்சி நினைவோடு இந்த உலக சாதனையை கலந்து கொண்டு வழிநடத்தி இந்த வெற்றியை வாங்கி கொடுத்த அனைவருக்கும் 1.5 லட்சம் சாதனையாளர்களையும் வாழ்த்து மெல்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். சான்றோர்களே, இந்த புனிதமான நல்ல நாளில் மாலை பொழுதில் உங்களை எல்லாம் இந்த இணைப்பின் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு கொடுத்த நமக்கு ஆலியாரினுடைய தகவல் தொடர்புத்துறை இயக்குநரகம் அன்புக்குரிய இயக்குனர் முரளியா அவர்கள், சக்தி குமாரவேல் அவர்கள், அவர் துணையாக இருக்கக்கூடிய தொண்டுள்ளங்களை எல்லாம் நேரத்தில் வாழ்த்தி இணைப்பில் உள்ள உங்களையும் மனங்குளிர ஆசான் நினைவில் நின்று வாழ்த்து மெல்கின்றேன். தொண்டாற்றி இன்பம் காண்போம். இன்று நாம் சிந்திக்கின்ற ஒரு செயல் சிறப்பு வேதாத்தினுடைய முழுமை. அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அப்போ இந்த தெய்வ நீதி வழிவாழ்தல், அப்ப தெய்வ நீதினு ஒரு நீதி இருக்குதுன்னா பல நீதி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அல்ல, தொழில் அறிவு அது ஒரு நீதி, குடும்பத்துல ஒரு நீதி, நட்புல ஒரு நீதி, அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீதி வச்சிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நீதி தான். அது மட்டுமல்ல, உண்மை தெரிகிற வரைக்கும் அந்த பொய்யும் ஒரு உண்மைதான் அப்படிம்பாங்க. உண்மையான உண்மை தெரிகின்ற வரைக்கும் அதுவும் ஒரு உண்மைதான். இப்ப மாறக்கூடிய அறிவு மாறாத அறிவு ரெண்டா வச்சுக்கலாம். தெளிந்த அறிவே தெய்வ அறிவுன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. தெளிந்த அறிவே தெய்வ அறிவு. அப்ப இந்த அறிவுதான் தெய்வம்னு சொன்ன தாய்மானவர் அகத்ததை மெய்ப்படுத்து காட்டி அறிவித்த திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்ன அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்த ராமலிங்கர், அறிவில் அறிவாய் நிலர்த்து அறவகுத்து ஆங்காங்கே அறிவு திருக்கோள் அமைத்து இன்றைக்கு கடைகோடி மக்கள் இருந்து மேல்கோடி மக்கள் வரைக்கும் இந்த தெய்வ அறிவை தெளிவாக புரிந்து பிறகு புரிய வைக்கக்கூடிய ஒரு உயர்வை கொடுத்த நமது அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி வரை உள்ள அத்தனை அறிஞர் பெருமக்களையும் சிந்தனையாளர்களையும் நேரத்தில் வணங்கி வாழ்த்தி, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகையும் புரிந்து கொண்டான், இருந்தபோது மனிதனுக்கு மனிதனாக வாழ மட்டும் ஒன்று மட்டும் தெரியவில்லைன்னு ஒரு பாடல் வரும். இன்னைக்கு இவ்வளவு அறிவு பெற்றிருக்கிறோம், கொஞ்சம் நெஞ்ச அறிவு இல்லை. இந்த அறிவியல் கல்லூரிகள்லாம் போனீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லக்கூடிய கல்லூரிக்கு போனா எத்தனை துறையான அறிவு சார்ந்த பாடம் இருக்குன்னு சொல்ல முடிய அளவுக்கு அறிவு சார்ந்த பாடங்கள் உலகத்துல. அதுக்காக வெளிநாடுகள்லாம் சென்று அங்க உயர்ந்த கல்வியாக படிக்கிறோம். சிறந்த ஒரு அறிவாளி, உலகத்தில் தலை சிறந்த அறிவாளிங்கிறோம். அறிவாளி உண்மை, ஆனா அவரு ஞானம் பெற்றிருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு அறிவாளி குறையே இல்லை, ஆனால்
அவர் ஞானம் பெற்றிருக்கிறாரா? அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னா அருத்தந்தை அங்கதான் நமக்கு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார். பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் கொண்டு சாமி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமா. பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் கொண்டு விஞ்ஞான துறையில் இட்டாய், விஞ்ஞான அறிவில் இட்டாய். எதற்கு? நீ பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் கொண்டு என்ன பண்ணோம்? விஞ்ஞான அறிவோடு தொடர்பு வச்சுக்கிட்டோம். இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அறிவு சார்ந்த கல்விகள் குறையில்லை, நல்லதுதான். அது மட்டுமே போதாதுங்கிறதா இன்றைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். விஞ்ஞான துறையில் இட்டாய். அடுத்த கேள்வி பாரு, மகிழ்ச்சி கேட்கிறாரு. அப்பா, யாரறிந்த ஒன்றும் இது வரைக்கும் உலகத்துல அத்தனை பேர் அறிந்த ஒன்றும் ஞான இந்திரிக்கு உபகருவியாச்சு. ஞான இந்திரியத்திற்கு உபகருவியாச்சு. இறைவன் கொடுத்த 10 கருவி, அது ஞானேந்திரியம் 5ன்னு சொல்லுவாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், பரிசம் என்ற 5 ஞான இந்திரியங்கள். இந்திரியம்னா கருவி, எந்திரம், கருவி. கர்ம இந்திரியங்கள் 5, கை, காலு, வாயு, கருவாய், எருவாய். இந்த 5ம் செயல்படக்கூடிய கருவி. 10 கருவி இறைவன் கொடுத்த கருவி. நீ இந்த கையில் 5 விரல், இது எவ்வளவு நீளம் இருக்கணும், 5 ஒடுக்குனா ஒன்னா சேரணும், நீட்டுனா முன்ன பொண்ணு இருக்குது. எதை வேணாலும் எந்த சின்ன ஒரு துளியோடு துரும்பை கூட எடுக்க முடியும், பெரிய பொருள் எடுக்க முடியும். நினைச்சு பாருங்க, கண்ணில் எத்தனை மைல் தூரம் பார்க்க முடியும், அதெல்லாம் எடுத்து மனதில் பதிவு வச்சுக்கிட முடியும். சின்ன குண்டூசி உள்ள சத்தத்துல இருந்து மிகப்பெரிய சத்தம் வரை கேட்க முடியும். அது உன்னோட வித்தியாசம் தெரியும். நினைச்சு பாருங்க, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்த இடத்தையும் இப்ப நினைத்தா அந்த இடம் அப்படியே வருது. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் சாப்பிட்ட உணவினுடைய சுவை இப்பொழுது நமக்கு அந்த சுவைக்கு வித்தியாசம் தெரிகிறது. அனுபவம் தெரியுது, அனுபவம் தெரியுது. இதெல்லாம் யாரு செய்யறான்னு கேட்கிறார். யாரறிந்த ஒன்றும் ஞான இந்திரியத்திற்கு உபகருவியாச்சு. உபகருவி தவறில்லை, நல்லதுதான். ஆனா உபங்கிறனாவே துணை அப்படி வச்சுக்கணும். முழுமை ஒண்ணு இருக்குது. யாரறிந்த ஒன்றும் ஞான இந்திரியத்துக்கு உபகருவியாச்சு. ஊரறிந்தாய், உலகறிந்தாய், உன்னை யார் என்ற ஒன்றை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். அருமையான விளக்கம். ஊரறிந்தாய், உலகறிந்தாய், உன்னை யார் என்ற ஒன்றை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். அப்போ விஞ்ஞானம் வேறு, மெய்ஞான வேறுன்னு உலகத்துல இது வரைக்கும் யாருன்னு தெரிஞ்சுக்கல. அதை தெரிந்த புண்ணிய பூமி இந்த தெய்வீக ஞான பூமி. வாழையடி வேலையாக வந்த திருக்கூட்டம், திருமூலிலிருந்து தாய்மான சாமியிலிருந்து இப்ப வந்து விவேகானந்த. விவேகானவே அறிவு. விவேகானந்தன சாதாரண வார்த்தை அல்ல. அவர் பேர் நரேந்திரன். ஒரு அறிவுக்கு கொடுத்த பேர் விவேகானந்தன். வேற அன்னை சாரதா தேவி வழங்கிய பேரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ விஞ்ஞானம் வேறு, மெய்ஞான வேறு என்பதோ அப்போ நாம என்ன பண்றோம்? தெய்வ நீதியை தெரிஞ்சுக்க போறோம். அப்போ தெய்வ நீதி பலிவாழ்தல். இன்னொரு வரி வரும். என்னாலே நம்மளது வேதாத்திரியத்துல போரில்லா நல்லுலகம், பொதுத்துறை இல்லா நீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுகளுக்கு ஒரு ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோ நல்வழிவாழ்தல், தெய்வ நீதி வழிவாழ்தல். தெய்வ நீதி வழிவாழ்தல். அப்ப எப்படி வாழணும்? தெய்வ நீதி வழிவாழணும். இப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? அறிவில் நீதி வழிவாழ்றோம். அப்ப தெய்வ நீதினா அந்த ஞான நீதி. இது புறத்தே அறிந்து கொண்ட அறிவு, அது அகத்தே அறிந்து கொண்ட அறிவு. அதான் தெய்வ அறிவு. திருந்திய அறிவு தெய்வ அறிவுன்னு வச்சுக்கோ. தெய்வ நீதி வழி வாழ்தல். சரி, இப்ப விஞ்ஞானம் மெய்ஞானம் சொல்றீங்களே, அது என்ன விஞ்ஞானம் மெய்ஞானி?
விண் வரைக்கும் இன்னைக்கு உணர்ந்துருக்காங்க இல்லைங்களா? எல்லா பொருளையும் சகத்துக்கிட்டே போனா கடைசியா பிரிக்க முடியாத ஒரு மூலக்கூறை இன்னைக்கு விஞ்ஞானத்துறை எனர்ஜி பார்ட்டிக்கல் அப்படின்னு, அதான் எல்லாத்துக்கும் மூலம், அது இறைவனுடைய துகள் அப்படின்லாம் சொல்ல வந்துட்டாங்க. விஞ்ஞானிகள் அதையே பரமாணுன்னு அற்புதமா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆதியின் அசைவே பரமாணு, அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை வேறில்லை. அது ஒரே பொருள் தாங்க, ஐந்தாகவும் அனைத்துமாக வந்திருக்கிறது. பிரபஞ்சம் அல்ல, பாஞ்ச், ஐந்தும் பலவும். எது? ஒரே சக்தி தான் ஐந்தாகவும் பலவாகவும் வந்திருக்கிறது. பிரபஞ்சம், பிரபாஞ்சே. இந்த நாராயணம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கும் மகிழ்ச்சி கொடுத்த விளக்கத்துக்கு அப்புறம் தான் நமக்கு புரியுது. தெய்வ அறிவை பாருங்க. நாராயணம் என்றால் என்ன? அயனம் என்றால் மாற்றம். அயனம் என்றால் மாற்றம். நாராயணம் என்றால் என்ன? நாரன்னா கடல். எந்த உயிர் தண்ணீர்ல தான் தோன்றிருக்க முடியும். அங்கிருந்தா பரிணாமம், உயிரின பரிணாமம். 10 அவதாரங்கள் அதுதான் சொல்லி இருக்குது. அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மெய்ஞானத்துக்கு போகல. மெய்ஞானத்துக்கு கூட புரிஞ்சிடும். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். விஞ்ஞானத்தாலும் வேதாந்தத்தாலும் மெய்ப்பொருளை காண முடியாது. இந்த இடத்துல அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டவர் ஒரு வார்த்தை. மனவாக்கில் தட்டுப்படாதது, அந்த வார்த்தை பாருங்க. மனோ வாக்கில் தட்டுப்படாதது, அது எப்படிப்பட்டது? அங்கு இங்கு இல்லாதபடி எங்குமோ பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது. எந்த கருவியால் அளக்க முடியாது, வாயினால் அதை சொல்ல முடியாது, மனதினால நினைக்க முடியாதா. மனவாக்கில் தட்டுப்படாத மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்வார். எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதுதான் மகிழ்ச்சி. ஆதியனும் பரம்பொருள், அதுவும் பொருள் தான், ஆனா பரம்பொருள். ஆதியனும் பரம்பொருள் மெய், அதான் மெய். இந்த வள்ளுவர் கூட மெய், அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதுக்கு அடுத்தது தெளிவா நம்ம கொடுக்குறாங்க. இறைவனை தேடும் பணி இங்கு நிறைவு பெறுகிறது. இறைவனை தேடும் பணி வேதாத்திரத்தில் நிறைவு பெறுகிறது என்று உறுதியை சொல்ல முடியும். அப்போ அந்த பரமாணு, விஞ்ஞானம் சொல்லக்கூடிய எனர்ஜி பார்ட்டிக்கல், ரெண்டையும் எடுத்துக்குவோம். ரெண்டுமே ஒரே பொருள் தான். இவங்க பரமாணுன்னு சொல்றாங்க, அவங்க எனர்ஜி பார்ட்டிக்கல் சொல்றாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் மறுக்க முடியாது. ஏன்னா இதைத்தான் திருமூலர் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்த விஷயத்துல எத்தனாயிரம் வருஷம் எழுதிட்டார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். எவ்வளவு தெளிவான விளக்கம். கொஞ்சம் சிந்திக்கணும். ஏதோ சொல்லும் போது பார்த்தா சில இதெல்லாம் பார்த்து என்னமோ சொல்றாரு மாதிரி இருக்கு. பாடலா போயிடக்கூடாது. சொல்லுக சொல்லின் பொருள் நந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பாருங்க, பறச்ச மறைச்சிருச்சு. இது அந்த எனர்ஜி பார்ட்டிகள் தண்ணியில் தெரியல, நிலத்துல தெரியல, வெப்பத்துல தெரியல, ஆனா அதெல்லாம் கூட்டுதான், பரமாணுதான் அது நிலமாக நீராக நெருப்பாக இருக்கிறது என்பது அதான் தெய்வ அறிவு. அவையார் சொல்லுவாங்க, பரமாய சக்திக்குள் பஞ்ச மாபூதங்கள், பஞ்ச மாபூதம், பெரிய பௌதிகம், தரம் மாறி தோன்றும் பிறப்பு. எவ்வளவு விளமா, எவ்வளவு அற்புதமான விளக்கம். இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வார்த்தைக்கு விளக்கம் புரியவே அடுத்த அவதாரத்தால் கிடைச்சது. தரமாறி தோன்றும் பிறப்பு, நிலம் 5, 5ஆக பரிணமித்தது நிலம், 4ஆக நீர், 3ஆக நெருப்பு, 2ஆக ஆற்று, 1ஆக விண், 1 விண். இதுதான் எனக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது.
அதுதானே திருமூலர் பாடுறாரு, மரத்தை மறைத்தது மாமத. யானை பொம்மை இங்க வச்சிருக்கிறோம், பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, ஓ யானை எங்க வாங்கினீங்க அப்படிமா. மரத்தை எங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கிட்ட வந்தோடனே இது என்ன மரத்துல செஞ்சதுன்னு கேட்பாங்க. அப்ப யானையை மறந்துட்டு மரத்தை கேட்பாங்க. தான் சொல்றாரு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இப்போ மரம்னு பார்த்தா யானை தெரியாது. இதே மாதிரி சொல்றாரு, பரம் தண்ணியில பரமானு. இதானே மகிழ்ச்சி சொல்லுவாங்க கூட ஒரு வார்த்தையில, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓ தங்கத்தையும் ஒரு ஓடும் ஒண்ணு நினைப்பாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு வேற மாதிரி அல்ல. ஓடும் அணுக்களால் ஆக்கப்பட்டது, செம்பொன்னும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. இதுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க, கல்லிலான தெய்வமும் கட்டையாலான தெய்வமும் மண்ணிலான தெய்வமும் மட்டையாலான தெய்வமும் சாணியாலான தெய்வமும் சந்தனத்தாலான தெய்வமும் சுத்த வெளி தெய்வம் என்று வேறு தெய்வம் இல்லையே. எவ்வளவு அருமையான விளக்கம். இதெல்லாம் சுத்த வெளிதான். சாணியா இருக்குது, சந்தனமா இருக்குது, மட்டையா இருக்குது, மரமா இருக்குது, கல்லா இருக்குது. ஏகன் அநேகன், ஏகன் அநேகன். இவ்வளவு அருமையான இறையறிவு. அப்போ இதை தெரிஞ்சுக்கும் போது என்ன வருதுன்னா, ஓஹோ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பாங்கிற வார்த்தை எவ்வளவு எளிமையான விஷயம் தானேன்னு வரும். தெரியாத வரைக்கும் நான் மகிழ்ச்சி கூட சொல்லுவா இல்லையா, பழுத்த நிலை வரும் வரைக்கும், நான் பக்குவமாற வரைக்கும், தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ நான் என்றே, நீ வேற நான் வேற சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ணேன், பதம் அடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். இந்த வார்த்தை பாரு, பதமடைந்தோ ஒன்றானோ பரம ஏகன் அநேகன். இந்த கிராமத்துல ஒரு பாட்டு போடுவாங்க, தானே நானே நானே தானே. இந்த வார்த்தை பாருங்க, நானே தானே நானே. இந்த அதுதான் நானு, நான் எது அதுதான். தானே நானே நானே தானே, நான் உன்னுதான், உன்னுடைய அடிமை, உன்னுடைய பின்னம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மகிழ்ச்சி, ஃபிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைம்பார். நாம் பின்னமாக இருக்கிறோம். எப்படி இந்த மறைத்துறி இருக்குது, இது ஒரு துளி கடலுடைய பின்னம். இதுக்கு மூல கடல். இந்த சித்த ஆகாசுக்கு மகா ஆகாஷ் தான் மூலம். இந்த ஜீவ ஆத்மாவுக்கு மகா ஆத்மா தான் மூலம். இந்த ஜீவகாந்தத்துக்கு வான்கான் தான் மூலம். இதுதான் தெய்வ அறிவு. தெய்வ நீதி தெரிஞ்சுக்கணும். தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம தலைவர் எஸ்.கே. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, தெய்வத்தை தெரிந்து கொள்வதை தாண்டி தெய்வ நீதியை தெரிஞ்சுக்கிறேன், நீதி தெரிஞ்சுக்கணும். அதான் அடுத்த சொல்றார், இறை நீதி வழிபாடுதல். மற்ற நீதிலாம் பாருங்க, ஒரு கோர்ட்ல தீர்ப்பு நீதி வழங்குறாங்க நீதி அரசர், அது அடுத்த கோர்ட்டுக்கு போகும்போது அந்த நீதி சரியில்லைங்கிறாங்களே, மாறுதே. நேற்று இருந்த நீதிக்கு இன்னைக்கு நீதிக்கு வித்தியாசப்படுது. அதெல்லாம் வேற, மாறக்கூடியது, மாறாதது இறை நீதி. நாரின்றி தவறின்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். மாறின்றி தவறின்றி, அதான் இறைநீதி. மாறுனாலும் இது இறைநீதி அல்ல, தவறா போனாலும் இறைநீதி அல்ல. மாறின்றி தவறின்றி, நீதிக்கு நிலைகளனாய், நீதிக்கு நிலைகளனாய் விளங்கும் உனது திருவருளை நினைக்க நினைக்க ஆனந்தம் இன்று நான் நிறைவேற்றே. நிறைவா பாரா, என்ன அப்படியே அந்த கவியை தனியா உட்காந்து அப்படியே சொல்லிப்பாரு. சொல்றது இல்லை, அது உணர்ந்து பாருங்க, அதுவா மாறணும். நீ அதுவானாலும் அதுவே சொல்லும். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். எப்படி நிறைவு பெற்றேன்? நின்றே நடந்தே உன்னை தேடி அடைந்தேன், அந்த பேரறிவை தேடி அடைந்தேன். சென்றேன் பல இடங்கள், சென்றேன் பல இடங்கள். சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் விரைவு பெற்றேன். இப்ப என்ன பண்ணோம், அப்படி பார்த்து இது கடவுள், அது கடவுள், அது கடவுள், எல்லாம் எல்லாமே கடவுள் தான்பா. எல்லாத்துக்கும் மூல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது உனக்கு நிறைவு பெற்றேன். எது? சென்றேன் பல இடங்கள், என் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவேற்றேன். அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய். எங்க இருக்கிற? எல்லா இடத்துலயும் இருக்கிற, ஆனா அங்க மாறாத இடத்துல இருக்கிற, மெய்ப்பொருளா இருக்கிற, இதெல்லாம் இயங்கக்கூடிய பிரம்மம். அதான் இயங்கும் பிரம்மம் சிவ சக்தி.
இதெல்லாம் இது பிரம்மம், அதை இயங்குது, அதனால இயங்கும் பிரம்மம். அருமையான வார்த்தை வச்சிருக்கிறார். அதனால அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய். என்ன பண்ண, என் மனதை அப்படியே உன்னோட சேர்த்தேன். என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே, கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றே. என் வேலை என்ன வேலை? இதுதான் தெய்வ நீதி. உன்னை அறிந்து உய்ய உழவோருக்கு தொண்டு செய்வதுதான் இறைநீதி. ஏன்னா அவளை வாங்கியிருக்கிறோம். இந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு போகலாம். கடன், பசுமை, கடமை, டியூட்டி, கர்ம யோகம் இல்லாம எந்த யோகம் வெற்றி பெறாது. எத்தனை யோகம் பெற்று எவ்வளவு நீங்கள் உயர்வு பெற்றிருந்தாலும் பாராட்டுக்குரியவர்கள். கர்மயோகத்தை செய்யலன்னா முழுமை இல்லை. அதுதான் வேதாத்திரி மகர்ஷி உலக நல தொண்டர். உலக நல தொண்டர். நேற்று கூட சிங்கப்பூர் ஜூம்ல பேசும்போது ஒரு சிறந்த ஞானம் பெற்ற மனவளக்கலை பேராசிரியர் ஒருவார் சொன்னாங்க, ஐயா, என் மனதில் ஒரு ஆழமான எண்ணம் இருக்கு. நான் பேருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடாது, பேராசிரியராக இருக்க வேண்டும். அது நம்ம பேருக்கு ஆசிரியர், பேராசிரியர் இல்லை, பேருக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க, பேராசிரியர் இருக்கிறாங்க. ஆனா நான் எப்படி நினைக்கிறேன்னா பேராசிரியராக இருக்கணும். அது எப்படின்னா வேதாத்திரியத்தை முழுமையாக கற்றுணர்ந்து கடைபிடித்து கற்பிக்கணும். ஒரு அருமையான வார்த்தை சொன்னாங்க. உண்மையிலேயே இதான் வேதாத்திரியம். கற்றல் கற்பித்தல் அல்ல வேதாத்திரியம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். பாருங்க, ஒரு 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 பெரிய ஞான அறிவு அது. இந்த வார்த்தை எல்லாருக்கும் மனதில் பதிஞ்சுது. அப்படி நான் எதுலையுமே தோன்றின், அதான் வார்த்தை, தோன்றின் புகழோடு தோன்றுக. பாருங்க, நான் பேருக்கு ஆசிரியர் அல்லங்க, பேராசிரியராக. என்ன பேராசிரியரா? நிறைய பேசுறது அல்லங்க, நிறைய தத்துவத்தை படிக்கிறது அல்லங்க, நிறைய சொல்றது அல்லங்க, நிறைய கடைபிடிக்கிறதுங்க. நாங்க பாருங்க, மகிழ்ச்சி அதை சொல்லுவார், அப்பா, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். நீ கற்பிக்கலாம், அப்புறம் போலாம். முதல்ல கற்றதை தெளிவா கத்துக்க. எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு! அடிப்படை பயிற்சி, அகத்தாய் பயிற்சி, பிரமையான பயிற்சி, அருணதி பயிற்சி, மறுபடியும் அடிப்படை பயிற்சி, மறுபடியும் அப்படி வரணும். ஒரு 5-6 தடையாவது இந்த சுழற்சியில வந்தாதான் கொஞ்சம் நமக்கு புரியும். தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. நிறைய நமக்கு தெரியும், எவ்வளவு கடைபிடிக்கிறோங்கிறது முக்கியம். நமக்கு நிறைய தெரியும், ஆனா எவ்வளவு கடைபிடிக்கிறோங்கிறது அந்த வார்த்தையை நல்லா எனக்கு அப்படி மனதில் ஆழமா பதிச்சு. இந்த நேரத்துல அந்த பேராசிரியை மனங்குளிர வாழ்த்தி அவருடைய எண்ணங்கள் உறுதியா வெற்றி பெறும். என்னெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காங்க, நல்லா பண்றாங்க. இன்னைக்கு 15 லட்சம் பேராசிரியர்கள் இந்த தொண்டு சேனாலதான் உலக அரங்கத்துக்கு நிக்கிறோம். அவளை நன்றியோடு வணங்கணும். பேராசிரியனுடைய சேவை மகத்தானது. சிலர் ஆர்வக்கோளராக சில இடங்கள்ல இருக்கலாம், அது வேற. அவங்க பக்கத்து அதான் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்ற குறையல்ல, அவங்களும் வந்துருவாங்க. அவனை வாழ்த்துவோம், வழிகாட்டுவோம். வாழ தெரிந்து வாழ்வோம், வாழ தெரிய வாழ வழிகாட்டுவோம். இதான் வேதாத்திரியம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றேன். தெரிஞ்சுக்கிட்டேன், பதம் அடைந்தேன், ஒன்றான பரமானந்தங்கிறது தான் இந்த தெய்வ நீதி. அதுல வாழணும். தெரிஞ்சுக்கிறதுல நீதியே வாழும். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். வள்ளுவத்தில் இதேதான் சொல்றார். ஆனா அது வேற மாதிரி விளக்கம் கொடுத்திருப்பாங்க. கற்க கசடர கற்க, கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தைன்னா விளக்கம் சொல்லுவாங்க, படி, குற்றமில்லாதான் படி. கத்துக்கிறது வேற, படிக்கிறது வேற. நான் எதுக்காக கத்துக்கணும்? கசடு போறதுக்காக படிக்கணும், கசடு நீங்கிறது கத்துக்கணும். படிக்கிறதுல கசடை நீக்கல, நம்ம கிட்ட இருக்கிற கசடை நீக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை பாடங்கள், பயிற்சிகள், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 64 கலைகள், இத்தனை எதுக்கு? மனவளக்கலை எதுக்கு? அடிப்படை பயிற்சி எதுக்கு? அகத்தான் எதுக்கு? உடற்பயிற்சி எதுக்கு? காய்கள் பயிற்சி எல்லாம் எதுக்கு? நம்ம கிட்ட இருக்கிற கசடு போவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். கசடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மலம். அம்மா நெய் காய்ச்சறாங்க, கடைசியா மிச்சானா அது கசடு. எண்ணெய் ஆற்றுறாங்க, அதுல மிச்சம் கடைசியா வந்தா கசடு. அப்ப அது இருக்கக்கூடிய கழிவு பொருள் கசடு. நாம் சாப்பிட்ட உணவு, அறுசுவை உணவு
எல்லாவும் எடுத்துக்கிட்டு மிச்சம் கடைசியா போறதுக்கு பேர் மலங்கிறோம். அது கசடுங்கிற மலம். இந்த உடல்ல ஒரு மலம் இருக்கு, அது வெளியாகணும். இல்ல மலச்சிக்கல் பல சிக்கலுக்கு காரணம். மலச்சிக்கல் பல சிக்கலுக்கு காரணம். காலை பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும். மனவளக்கல பயிற்சியால முடியும். மாலை பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அது 2 சிக்கல் இல்லைன்னாவே வாழ்க்கையில எந்த சிக்கல் இருந்தாலும் ஈஸியா போக்கிடலாம். இந்த 2 சிக்கல் இருந்தா என்ன சிக்கலே இல்லைன்னா கூட சிக்கலா தெரியும். காலை பொழுது மலச்சிக்கல் இல்லாமலும் மாலை பொழுது மனச்சிக்கல் இல்லாமலும் வாழணுங்கிறது தான் வேதாத்திரியத்துடைய முக்கிய முதல். அதான் தன்னை எரிய தனக்கோர் கேடில்லை, தன்னை எரியாமல் தானே கெடுக்கிறாங்கிற வார்த்தை. சரி, அப்ப இது எப்படி முடியும்னா பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி. சரி, இப்ப பார்த்துட்டோமா? என்ன பார்த்தோம்? அறிவுக்கும் ஞானத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏற்கனவே பல உரைகளை சொல்லியிருக்கிறோம். அது எத்தனை சொன்னாலும் நல்ல விஷயங்களை அடிக்கடி சொல்லித்தான் ஆகணும். ஒரே மாதிரி சொல்றதா இருந்தா கூட எடுத்துக்க வேண்டாம். அது எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு அறியப்படுவது, அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. ஞானம் உணரப்படுவது. அறிவை ஏடுகளில் பெறலாம். நிறைய புத்தகம் படிச்சீங்கன்னா, பள்ளிக்கூடம் போனீங்கன்னா, கல்லூரி போனா நிறைய அறிவு பெற்றுக் கொள்ளலாம். அதான் முதல்ல சொன்னேன், உலக அறிவு, விஞ்ஞானத்தறிவு. ஆனா ஞானம் உணரப்படுவது, அறிவை ஏடுகளில் பெறலாம். ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அருமையான வார்த்தை, ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அறிவு அழிவுக்கும் துணை போகும். இவ்வளவு வெளியே கத்துக்கிட்ட அத்தனை அறிவு இன்னைக்கு மக்களுக்கு நல்லது எவ்வளவு செய்யறாங்களோ அல்லது கொஞ்சம் வருது. 90% விஞ்ஞானம் மக்களுக்கு அப்போல வசதி பண்ணி கொடுக்குது. ஒரு 10% அந்த அணுகுண்டுகளையும் தவறான ஆயுதங்களையும் இவ்வளவு பண்ணி மக்களை எவ்வளவு பயமுறுத்துறாங்க, நாடுகளை எவ்வளவு பயமுறுத்துறாங்க. எத்தனை கோடி ரூபாய் அதுக்காக பணம் போகுது. அறிவாளிகள் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஞானிகள் ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்ப அவங்க புற அறிவை தெரிந்து கொண்டவர்கள். செல்வந்தர்கள் வேறு, பணக்காரங்க வேறு. பணம் இருந்தா பணக்காரன், அவன் செல்வந்தன்னு சொல்ல முடியாது. எல்லா செல்வம் ஊர்ல இருந்தாதான் அவர் எல்லா செல்வம் பெற்றவருங்க. சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு மனிதர், ஊருக்கு ஒரு மாடலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். யாருக்கா இருந்தாலும் ஆலோசனை சொல்லுவாரு, துன்பத்தை போக்குவாரு, உதவியா இருப்பாரு. இதெல்லாம் இருந்தா தான் செல்வந்தர். நிறைய பணக்காரங்க நிறைய உருவாக்கிட்டாங்க. அது தேவையில்லை, பணக்கார நாடு அல்ல. நான் கூட அடிக்கடி அப்துல் கலாம் சொல்லும் போது, நான் 2020ஆம் ஆண்டு வல்லரசாக, வல்லரசு அல்ல, நல்ல அரசு. நான் வல்லரசு நம்ம அணுகுண்ட செஞ்சலாம், அடுத்த நாடெல்லாம் பிடிக்கும். எந்த காலத்தையும் எல்லை தாண்டி வன்முறை இந்த நாட்டில் இல்லை, புண்ணிய பூமி. அப்ப நல்ல அரசுன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோம். அப்போ நல்ல மனிதர், பணக்கார மனிதர், பணம் படைத்தவங்களோட நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல ஒழுக்கம் நிறைந்தவர்கள், உதவக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், சமாதானம் சொல்லுபவர், சமாதானம் செய்பவர், இதெல்லாம் இருந்தா தான் அவர் ஒரு செல்வந்தர். நம்மளாம் செல்வந்தரா மாறணும். அதை கூட அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார், மதவாதிகளே நீங்கள் எல்லாம் என்னவாகணும்? மதவாதி விட்டுட்டு ஆன்மீகவாதிகளா மாறிவிடுங்கள். மதவாதிக்கு ஆன்மீகம் என்ன வித்தியாசம்? அவங்கள இதுதான் எல்லா குட்டியும் அதே அவ்வளவுதான். ஆன்மீகவாதி அப்படியே உலகமெல்லாம் பருவமலை ஒத்தபடி வெய்யட்டுங்கிறாரா இல்லைங்களா? உலக நல தொண்டர். அவங்கள எல்லை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா தாண்டி வாங்க. ஏன்னா ஆன்மா உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான், எப்பொருள் எத்தனை தான் பொருள் மெய்ப்பொருள் கண்பறி மாற பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்புவா செய்துள்ள வேறுபடும் வள்ளுவன் வாக்குங்க வெற்றி பெறும். ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா நானு நீ ஒண்ணுதான்பா, நான் வேறு நீ வேறு அல்ல, ஒருத்தர் ஒத்து வாழ்வோம், உதவி வாழ்வுதான் தெய்வ நீதி வழி வாழ்வு. ஒத்து ரெண்டொழுக்க பண்பாடு கடைபிடிச்சா தெய்வ நீதி வழி வாழ்தான். இரண்டொழுக்க பண்பாடு கடைபிடிக்கலைன்னா நம்ம தெய்வ நீதி வழி வாழல, அவ்வளவுதான். வேற எங்கேயும் வெளிச்சா வெள்ள போக வேண்டாம். இரண்டொழுக்க பண்பாடை மூலியமா கடைபிடித்தால் நாம் தெய்வ நீதி வழி வாழுகிறோம்.
இல்லைன்னா அந்த வழியில் இன்னும் வரல, கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்துடுவோம். வராமல வந்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. முழுசும் தவறுன்னு சொல்லவே முடியும். யாரும் எல்லாரும் நல்லவங்க தான். சில கெட்ட குணங்க இருக்கலாம். எல்லாரும் நல்லவங்க தான். உலகத்துல கெட்ட பொருள்னு பெருசா பூரா இல்லை. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சில நல்லது அதிகமா இருக்குது, கெட்டது அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். அதான் வள்ளுவர் சொல்ல ஏற்றுக்கணும். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றை மிக நாடி மிக்க குழல். இப்ப அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது, அறிவை ஏடுகளில் பெறலாம். ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அறிவு அழிவுக்கும் துணை போகும். ஞானம் ஆக்கத்துக்கு அச்சாணியாக இருக்கும். அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் சிறந்த அறிவாளி, அதே மாதிரி சிறந்த ஞானி. அருத்தந்தை அவர்கள் சிறந்த ஞானி, அதே மாதிரி சிறந்த விஞ்ஞானியும் கூட. ஏன்னா விஞ்ஞானத்தை மீது இணைச்சவர். விஞ்ஞான உண்மைகள் அவ்வளவு எளிமையா சொல்றாரு. ஆச்சரியப்படுற அளவுக்கு விஞ்ஞானிகளே ஒரு முறை கேட்கும் போது பரமாணு பத்தி கேட்கிறேன். மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய விஞ்ஞானிங்கிறத நீங்க ஒத்துக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன். பரமாணு பத்தி கேட்கிறேன். சாமி, இந்த பரமாணுன்னு ஒரு அணு சொல்றீங்க, அதான் எல்லாத்துக்கும் எனர்ஜி பார்ட்டிகள் மூலங்கிறீங்க, அதுதான் சித்தர்கள் பரமாணு சொல்றாங்கிறீங்களே, அது எந்த கருவியாலும் அளக்க முடியாதுங்கிறீங்க, அதனுடைய அளவு எப்படி பார்க்க முடியாதுங்கும் போது எப்படிங்க சுத்திக்கிட்டு இருக்குதுங்கிறீங்க, பரமாணு சுத்துதுங்கிறீங்களே எப்படின்னு கேட்டான். அது ஒரு ஆடியோ வீடியோல இருக்கும். எதுன்னா இந்த தத்துவங்கிறதுல நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அந்த வீடியோ ஆடியோ வேணாலும் நெட்டில் போனால் நீங்கள் எடுக்கலாம். அதாவது உலக பொது அருள்நெறி சமயங்கிற தலைப்பில் பேசின ஒரு ஆடியோ. உலக பொது அருள்நெறி சமயங்கிற ஒரு ஆடியோ எடுத்துட்டார். என்ன சொல்றாரு, சரி நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் அனுமானமாக கவனிங்க. இந்த பூமி எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்டார். பூமிக்கு மூலம் எது? அணுக்கள். சூரியனுக்கு அணுக்கள், சந்திரனுக்கு அணுக்கள், எல்லாத்துக்கும் மூலப்பொருள் ஒன்றுதான். அதான் ஏகன் அநேகங்கிற வார்த்தையை விஞ்ஞானி ஒத்துக்கிறாங்க. இல்லை என்ன பண்ணிட்டுன்னு கேட்டாங்க. சுத்திக்கிட்டு வருதுன்னு சொன்னாங்க. அது சுத்திக்கிட்டு வருதுன்னா அந்த மூலப்பொருள் அந்த சக்தி இல்லைன்னா அதனால ஆக்கப்பட்ட பொருள் சக்தி வருமா? லட்டு செஞ்சு இனிப்பா இருக்குது, லட்டுல இனிப்பு இருக்குதுன்னா லட்டுல மூலப்பொருள் இனிப்பு இல்லாமல் லட்டுல இனிப்பு வராது. ஒரு பெரிய பொருள் சுத்துதுன்னா அது உள்ள இருக்கிற சின்ன பொருள் சுத்தினாதான் பெரிய பொருள் சுத்தும். அப்படி சொன்ன உடனே ஆமாம் அனுமானமாக ஒத்துக்கொண்டார்கள். கொஞ்சம் அப்போ சில எதிர்ப்பு இருந்ததுதான். அப்ப எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. அதே தலைப்புல இன்னொரு பேசியிருப்பார். சூரியனிலிருந்து வெளிச்சம் வரவில்லை, வெப்பம் வரலைன்னு சொன்னார். என்னங்க வெப்பம் வரலங்கிறீங்க, இன்னைக்கு 104 டிகிரி வெயில் அடிக்குது, அது சூரிய வெளிச்சம் வெப்பம் தானே கேட்டாங்க. இது மகிழ்ச்சி பேசுன ஆடியோ கேசட் இருக்கு, தயவு செய்து நீங்க நெட்ல போய் சாமி பேசுன இதில் எடுத்து கேட்க. நான் தங்கவேல் சொல்லல, சாமி சொன்ன அந்த கருத்தரங்கத்தில் விளக்கண விஞ்ஞானிகள் மத்தியில் பேசுனது சொல்றேன். வெப்பம் வரலன்னா யாரும் ஏற்றுக்கால இன்னைக்கு விஞ்ஞானம். சரி, சாமி கேட்டார், பூமியில எவ்வளவு வெப்பம்? ஒரு 5000 மைலுக்கு மேல போவோம், அங்க என்ன வெப்பம் இருக்கும்? வெப்பம் குறையும், மைனஸா கூட ஆகும். ஒரு ஏராப்பம் எடுத்துட்டு 40,000 மைல் மேல போவோம், என்ன வெப்பம் இருக்குன்னு கேட்டார். அங்க வெப்பம் குறையுங்க. ஆமா. அடுத்த கேள்வி மதிச்சு என்ன கேட்டாருன்னா, சூரியன்ல வெப்பம் வருதுன்னா என்ன, சூரியன் நோக்கி போக போக வெப்பம் அதிகமாகணும் இல்ல? இடையில குளிர்ந்து சூரியன் வெப்பம் வருது இல்ல, இலையில குளிர்ந்து மீண்டும் சூடாகக்கூடிய தன்மை விஞ்ஞானத்துல இருக்குதான்னு கேட்டார். இல்லை. அப்ப எப்படின்னு கேட்டார். சாமி சொன்னாங்க, ஒரு வெப்பத்தன்மை வருது. நான் பேசுறது ஒண்ணுமே இல்லை, ஒரு அலையில மோது அங்க வந்து குரலாம், என் குரல் அப்படி கேட்குது. ஏன்னா வீடியோ எடுத்த முகங்க எல்லாமே அங்க வருது, அதுல ஒண்ணுமே இல்லை. அந்த தன்மை அதுல வருது. கருவியில மோதும் போது எப்படி பிரதிபலிக்குதோ, ஆடியோ பதிவு ஒரு பேச்சு மட்டும் வருது, வீடியோ ஆன் பண்ணிட்டா அந்த அந்த உருவம் கலரு எல்லாம் வருது. இப்படிதான் சொன்னார். அந்த பொருளை மோதும் போது மோதிர பொருளுக்கு தக்கவாறு பிரதிபலிக்குது. அதனால பாத்தீங்கன்னா பாறையில் ஒரு மாதிரி வெப்பம் இருக்கும், மண்ணில் ஒரு மாதிரி வெப்பம் இருக்கும், தண்ணியில் ஒரு மாதிரி வெப்பம் இருக்கும். ஏன் கருப்பு துணி மேல ஒரு மாதிரி வெப்பம் இருக்கும், வெள்ளை துணி மேல ஒரு வெப்பம் இருக்கும். ஏன் இந்தியாவில் நாம் வந்து வெள்ளைக்குள்ள போடுறோம் வெப்பத்தை தாங்கிறதுக்கு, ஏன் மேல்நாட்டுக்கு கருப்புக்குள்ள போடுறோம் குளிர தாங்க, ஏன் வேப்ப கோடு போடுறாங்க, நாம வெள்ளைச்சட்டை போடுறோம், இதெல்லாம் தெரியல நிறைய பேருக்கு. ஏதோ கருப்பாகாதுங்கிறாங்க.
அது கருப்பு தான் வேணுங்கிறாங்க. சில இடங்கள்ல கருப்பு தான் வேணுங்கிறோம், சில இடத்துல வெள்ளை தான் வேணுங்கிறோம். அது இந்த இறைவனுடைய கருணையை பாருங்க. ஒரு 45 50 வயசுக்கு மேல ஆனா உடம்புல இருக்க எனர்ஜிலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்ப இந்த வெப்பத்தை அவன் தலையில தாங்க முடியாது. அதனால அது கருப்பு முடிய வெள்ளையாக்கிட்டா கொஞ்சம் இந்த முடி வெப்பமாகாது அப்படின்னு இறைவன் நம்ம என்ன பண்ணாரு, வெள்ளையாக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா. வயசு தக்குவாரு தாங்க முடியாத அளவுக்கு. நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் முடியாது, மறுபடியும் கருப்பு மைய பூசிக்கிறோம். அப்ப இறைவனுக்கு முரணால போறோம். இது தெய்வ நீதி வழிவாகிறா. சின்ன உதாரணம். ஆட்டுக்கு நிறை கிடையாது, மாட்டுக்கு நிறை கிடையாது, காக்காய்க்கு நிறை கிடையாது, மனிதனுக்கு எதுக்கு நிறை? நமக்கு மட்டும்தான் நிறைய வருது. நிறை திரை மூப்புன்னு வருது இல்ல. அப்ப சொல்ற எத்தனை வயசானாலும் காட்டில் எந்த மிருகத்துக்கு கண்டு தெரியாம போச்சு, கண்ணாடி போட்டுக்குதுங்க. எதுக்கு எல்லாம் வருது? எம்மன் லாயர் நோட்டீஸ் சாமி பாரியார் சாமிகள் நிறைய என்ன எமன் விடுகின்ற லாயர் நோட்டீஸ் அனுப்புவாங்களா இல்லையா? இந்த கடன் கட்டல ஒரு உஷாராயிருமாறு. அது மாதிரி தயவு செய்து இறைநீதி வழி வாழணும். இறைவனை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்றது. ரைட். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? உடனே அடுத்த வரி சொன்னார், வெப்பம் வரலைன்னா அவங்க ஓரளவுக்கு ஏத்துக்க முடியலனா கூட அது வேற வழி இல்லையே. வெப்பம் எப்படியோ கேட்கிறாரு. இடையில குளிர்ந்து பூமியில படும்போது வெப்பம் அதிகமாகுமா சொல்லுங்க, நான் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்ற சொல்லால் மட்டும் நம்பாதே, சீமாசி தெளிவாய் நீ தான் வேதாத்திரியம். அடுத்தாலும் சரி வெளிச்சம் வரலங்கிறீங்களே, இவ்வளவு வெளிச்சம் எங்கிறது கேட்டான். சரி, பூமி சூரியனோட 19 லட்சம் மடங்குல ஒண்ணு சின்னதுதான். பெரிய இடத்துல இருந்து வெப்பம் வரும்போது சின்ன பொருள் தடுத்தா அந்த பூமி தடுத்து போய் மேல கூம்ப வச்சா ராத்திரில வெளிச்சம் தட்டணும்ல. இரவுல நமக்கு அடுத்த பக்கத்துல சூரியன் இருக்குது, 19 லட்சம் மடங்கு பெருசு. அந்த பூமி மறைச்சது போக அந்த வெளிச்சம் கூம்பாட்சி முடியணும் இல்ல. இரவுல எங்க கூம்ப வெளிச்சத்தை காணா? எந்த நட்சத்திரம் எல்லாம் மோதுது, பிரதிபலிக்குது. சந்திரன் அங்க வரும்போது அந்த வெளிச்சம் அந்த அலை மோதுது, பிரதிபலிக்குது. இது எவ்வளவு நினைச்சு பாருங்க. பல விஞ்ஞானம் சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி. இது ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். எனக்கு கிடைச்ச ஒரு அறிவு ஞானம், அதை கேட்ட ஞானம், தகவல் ஞானம். அப்ப இதுதான் விஞ்ஞானமும் விஞ்ஞானம் ஒண்ணு சேரணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அவ்வளவு அறிவு படைச்சவங்களை கூப்பிடுறோம் இல்லைங்களா? கொஞ்சம் விட்டா கேட்பாங்க, அறிவுல நினைச்சவங்க கூப்பிடுறீங்களா? என்ன சொல்றான்? ஐயா இல்லப்பா, நீங்களும் உலகில் பொறுப்புடைய தலைவர்கள், மிக கற்றவர்கள், உங்க உயிரையும் தெரிஞ்சுக்கங்க கூப்பிடுறோம். இவ்வளவு தெரிஞ்சுட்டீங்க இல்லையா? இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு உயிரையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூப்பிடுறோம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை, உங்க உள்ள ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ வெளியறிவு உன்னறிவு சேரும் போது உன்னுடைய மகத்தான சேவை மக்களுக்கு போய் சேரும். தான்ப்பா கூப்பிடுறோம். விஞ்ஞான அறிஞர்களே வாருங்கள், மனித குலத்தை வேற இருக்க வாழ வைக்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதனால உலகத்துல நம்ம அந்த பொறுப்புடைய தலைவர் விஞ்ஞானிகள் அதை கொடுத்துடணும். அதான் கல்லூரிகள் பள்ளிகளா போயிட்டு இருக்கோம். ஆகவே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த இடத்துக்கு ஒரு கவிக்கு வருவோம். என்ன கவி? பேரறிவை பெற வேண்டி பெருத்தை வேகம் கொண்டாய், அறிவு விஞ்ஞான துறையில் இட்டாய், யாரறிந்த ஒன்றும் ஞான எந்திரி கருவி உபகருவியாச்சு, ஊரறிந்தாய் உலகறிந்தாய், உன்னை யார் என்ற வண்டை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். அருமையான விளக்கம். உன்னை யார் என்ற ஒன்றை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். எத்தனை மைக்ரோ பயாலஜி, எத்தனை மைக்ரோ டெக்னாலஜி வந்தாலும் அந்த அறிவால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அது வேற அறிவு, இது வேற அறிவு தானே. இதுல அந்த இறையறிவை, தெய்வ அறிவை பயன்படுத்தினா எளிமையா பிடிச்சுக்கலாம். அந்த அறிவு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த இறை நீதியை தெரிந்து கொள்வது. அப்போ யாரறிந்த ஒன்றும் ஞான எந்திரிய கருவி உபகருவியாச்சு, ஊரறிந்தாய் உலகறிந்தாய், உன்னை யார் என்ற ஒன்றை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தார். அப்ப நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எந்த கருவியாலும் முடியாது. அதான் கடவுள் புருவத்திடை பூவிரலால் தொட்டு என்ன எந்த உயிர் உணர்த்தி, உயிரை கொடுக்கறது இல்லை. என்கிட்ட உயிர் தெரியாம இருந்தேன், இப்ப அந்த உயிரை உணர்த்திட்டாங்க.
எதுக்கு? புன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறி. உள்ள இருக்கிற உன் அறிவையே அறிஞ்சிக்க. பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பன் ஒரு வார்த்தை வரும். பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன். அது பேரு பரவசம். இப்ப ஆகணில அந்த உணரும் இல்லையா, உள்ள இருக்கு இல்லையா, அந்த உயிரறிவு உணரும் போது அது என்ன? பரத்தோடு வசமாவதுதான் பரவசம். புன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. எப்படி நல்ல கற்க கசடன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த கசடு ஆன்மாவில் இருக்கிற 3 மலம் போக என்ன சொல்றாரு? புன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. என்ன கருவறிந்து இவ்வளோ பெரிய உடம்புக்கு ஒன்னா புறப்படும் போது தந்தை தாய் இரு ஒன்று சேர்றப்ப எவ்வளவு பெருசுன்னு பார்க்கணும். அதான் கருவறிந்து. அந்த கருவை தான் உணர்றோம் உள்ள. குண்டூசி தொழில 10,000ல் 1ங்கிறாங்க விஞ்ஞானிகள். திருமூலர் ஒரு பசுவின் ராமத்துல ஊராக்குனா 100ல் 100,000ல் 1 நினைச்சு பாருங்க. அவ்வளோ நுணுக்கமான உயிர் கருவறிந்து. அதோட மட்டும் போகாது, அகத்தவத்தார். எதுக்கு? களங்கங்கள் போக. இங்கதாங்க மும்மலம் நீக்கம் பெறுது, தூய்மையாவது. ஒரு குருடாயில சுத்தகரிக்கு அது இந்த ஒயிட் பெட்ரோலை மாதிரி வானத்துல ஏறாப்பழனை பார்க்க வைக்கிற மாதிரி கருவறிந்து அகதவத்தால் பதிவு நீக்க களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி. இங்க உட்கார வைக்கல. எங்க தாத்தா எவ்வளோ பதிவு அடைந்தார் என்று பத்திரிகையில போடக்கூடாது. உண்மையிலேயே இந்த ஆன்மா அந்த பெருங்களத்துல போய் அமர்ந்துடணும், சேரணும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் இப்போ இறந்துட்டா அடைந்துடணும். சரிங்களா? இப்ப அறியணும். உயிரோடு இருக்கும்போது உயிர் போன உடனே நேரம் இந்த ஆன்மா தன் மூலத்தோட போய் சேர்ந்துடணும். அதான் பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலம். எதுக்கு? 5 புலங்களை ஆள்றதுக்கு. இதுதான் இறை நீதி. நீ 5 புலங்களை ஆளலன்னா இறை நீதி தெரிஞ்சவர் இல்லை. 5 புலங்கள் ஆளணும். ஐயப்பன சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. உரணனும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரண வைப்பு ஒரு வித்து எல்லாம் பதறா வாழக்கூடாது. இறை நீதிப்படி வாழ்ந்த தெய்வ நீதிப்படி வாழ்ந்தால் என்ன பண்ணும்? 5 புலம் ஆளுவோம். 5 புலம் ஆளுவங்க ஐயப்பன். ஊரு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற 5 பகபிரிவான் கட்டே உலகுன்னு. அப்ப இறைநீதின்னு என்ன? உன்னை வென்றவன், வானவன், விண்ணவன். சாதாரண வார்த்தை இல்லை. அப்ப அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. அது எது? 5 புலங்களை ஆள்றவன், தூய்மையான அறிவு, திருந்திய அறிவு. களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களை ஆளும் கலை போதித்து. எதுக்கு? உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. எங்கேயோ அலையாத இறைவனை தேடி உன்னுள்ளே இருக்கிறான். ஊனுக்குள் நீ நின்று உலாவினரை காணாமல் நான் நலமடைந்தேன் பாருன்னு பக்கத்தில் பாடியிருக்காங்க. இதான் விளக்கம். உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. எதுக்கு? ஒழுக்கத்தால் உலகனைய நட்பு கொள்ளும். இதுதான் தெய்வ நீதி வழின்னா. இப்படி வாழ்ந்தா உலகத்தை நட்பு கொள்ள முடியும். உலகத்தையும் நட்பு கொள்ள முடியும். ஏன் கூட எந்த அழுக்கு என்ன விருப்பு இல்லை. தேடி வருவாங்க. வேதாத்தை தேடி ஏன் வர்றாங்க? விளக்கினேன் விளங்கியேன்னு தெளிவு. மிகப்பெரிய தெளிந்த ஞானம் நம்மளாலே முடியும். பயிற்சி முயற்சி. 5 புலன்களை ஆளுங்களை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால். இதான் முழுமையான வாழ்வு, தெய்வ வாழ்வு. ஒழுக்கத்தால். ஒழுக்கம்னா என்ன? 2 ஒழுக்க பண்பாடு தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. 2 ஒழுக்க பண்பாடு முறையா நம்ம கடைபிடிச்ச தெய்வ வாழ்க்கை தான், திருந்திய அறிவு தான், தெய்வ அறிவு தான், தெய்வ நீதி தான் வாழ்றோம். அச்சமே வேண்டாம். அச்சமலை அருண்சுடர் நீயேன்னு சொல்லுவார் மகரிஷி. இதுல இன்னொரு வார்த்தை வரும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட
சந்தேகம் சிக்கலின்றி சாட்சிக்கு உண்மனம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொதுன்ட்டார். எல்லாரும் வாங்க, ஒண்ணும் இல்லை. கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரி கருப்பு வெள்ளை தோல் உலக மதம் ஒன்றே என்று இருகரம் ஊத்தி அந்த தெய்வ நீதி வழிபாடுவதற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய அற்புத பயிற்சி வேதாத்திரியம். இது முழுமையாக கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் 3 இருக்கணும். அதான் வேதாத்திரியம். 2 இருந்தா பத்தாது. கற்றல் கற்பித்தல் போதாது. அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அல்லும் பகலும் எந்த நேரம் இதே சிந்தனையாக எத்தனை துறைகள் இன்னைக்கு மகத்தான ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அறிவிப்பு வரும். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா துறைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே நாம் 28-30 அரசு துறைகளிலும் கல்லூரிகளே பாடமாக வந்திருக்கிறது. பிஹெச்டி என்பிஎல் வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் பாடம் வந்திருக்கிறது. படிக்கிறார்கள், ஞான ஆசிரியர்களாகிறார்கள். இன்னும் கடையோடும் கிடைத்தேற வேண்டும் என்ற நோக்கம் இல்லந்தோறு மனவளக்கலை. நோக்கம் இல்லந்தோறு மனவளக்கலை. இதுதான் நம்முடைய நோக்கம். ஒவ்வொருவரும் இதை நான் செய்யாவிட்டால் யார் செய்வது, இப்போ செய்யவில்லை எப்போ செய்வென்று இந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு நாமும் உயர்த்துவதற்கு என்ன வழி? இல்லந்தோறும் மனவளக்கலை. நம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மனவளக்கலை பயிர் செய்யாத கூட இருக்கலாம், மனவளம் செய்யாமல் இருந்த கூட இருக்கலாம். ஆனால் மனவளக்கலை தெரியாது இருக்கக்கூடாது. அதான் இல்லந்தோறும் மனவளக்கலை என்கின்ற நோக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தலைவர் சிறந்த வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இயக்குநர்களும் மிகச் சிறப்பாக, அனைத்து மண்டலங்கள் இதோட சிறப்பாக, அனைத்து அறக்களையும் அதோட சிறப்பாக, அனைத்து தவமையங்களும் அதோட சிறப்பாக மக்களிடம் கொண்டாற்றி இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருவரும் இந்த நீதி, இந்த நெறி, உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண்போம். பிறநீதி வழிவாழ்வது என்பது இரண்டொழுக்க பண்பாடு. அதன்படி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து ஆசான் வழியில் வேதாத்தில் தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒவ்வொருவரும் கூட்டு முயற்சியாக தௌமியங்களை இணைந்து தொண்டாற்றுவோம். இதை தாண்டி அறக்கட்டளைகளை இணைந்து பொறுப்பேற்று தொண்டாற்றுவோம். மீண்டும் மண்டல அளவிலே, மாநில அளவிலே, ஒவ்வொரு துறைகளிலும் சென்று என்னால் என்ன முடியுமோ அதை தொண்டாற்ற என்ற உறுதியை இந்த 2021ஆம் ஆண்டு என மனிதகுலம் தன்னை அறியாமல் தானே கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தன்னை எரியும் அறிவியல் தன்னையே அறிச்சுக்க தானா இருப்பார்கள். ஆனால் அவர்களை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது, இப்போது செய்யாவிட்டால் எப்போது செய்வது என்று சொல்லி நல்ல எண்ணங்கள் வாழ்க்கை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் வாழ்க்கை உருவாக்கும். தினசரி வாழ்க வையகம் வாழ்வோம் சொல்லுங்கள். மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம். எப்போதும் சொல்லுவோம் வாழ்க வளம் என்று சொல்லி நல்ல நாளில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ஆழியார் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகத்திற்கும் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய சிறந்த தலைமையேற்றக்கூடிய தலைவர் SKM மயிலானந்தன் அவர்களுக்கும் நம் அனைவரோடு அறிவாக இணைந்து நம்மை வழிநடத்தக்கூடிய அருள்தந்தை வேதாத்திரி மகர்களுடைய இந்த இறையறிவோடு குரு அறிவோடு இணைந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சக பயணிகளாக வேதாத்திரிய சக பயணிகளாக தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நல் வாய்ப்புக்கு நன்றி காணிக்கையாக்கி வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் தெய்வ நீதி வழி வாழ்தல் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன்.
தொடர்ந்து ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை நிகழ்த்தி அறிவிப்புகள் மற்றும் உலகநல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் நாளை காலை 11 மணிக்கு அருள்நிறை ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குரலில் பிரம்மநிலை விளக்கம் பற்றிய சிறப்பு உரை நடைபெறவுள்ளது. நாளை மாலை 6 மணிக்கு பஞ்சபூத நவகிரதவம் அருள்நிறை ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குரலில் நடைபெறும். எல்லா நிகழ்வுகளிலும் அன்பர்கள் தவறாமல் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொலி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொலி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும். அன்பொலி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விபரங்கள், அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விபரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் எனும் வாழ்த்தையும் குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். தாங்கள் அளிக்கும் குருகாணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின் படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பானவர்களே, இந்த இணைப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதுபோல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியாறு IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இன்றைய தினம் நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் குருவின் நினைவில் நின்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை நிகழ்த்தி தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. இனி நாளைய நிகழ்வுகள் வழக்கம் போல் நாளை காலை 5:15 மணிக்கு இறைவணக்கம், குருவணக்கம், தொடர்ந்து 5:30 மணிக்கு பஞ்சபூத நவகிரதவம் தமிழில் நடைபெறும். 6 மணிக்கு உடல் பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் பஞ்சபூத நவகிரகதவம், பகல் 10:50 மணிக்கு துரியதவம், தொடர்ந்து மகரிஷி அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம். அதனைத் தொடர்ந்து அருள்நிறை ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குரலில் பிரம்மநிலை விளக்கம் பற்றிய சிறப்பு உரை நடைபெறும். மாலை நிகழ்ச்சியாக 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் அருள்நிறை ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குரலில் பஞ்சபூத நவகிரதவம் நடைபெறும் உள்ளது. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனவர்களை பேராசிரியர்கள் தமது அனுபவங்களோடு வேதாத்திரிய கருத்துக்களை பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை 2 வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி வருகின்றார்கள்.
எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறச் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்கள் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்துக்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று கூறி இத்துணை நேரம் நமது ஆழியார் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் எனும் வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் மலர ஒவ்வொரு நாளும் இணைந்திடுங்கள். காலை ஆழியார் ஜூம் இணைப்பிலே, மேலும் மாலை ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம் என்று அன்போடு கூறி ஆழியார் ஜூம் இணைப்பு எண் 8191181911 பாஸ்வேர்ட் ALIOAR என்று அன்போடு தெரிவித்து மீண்டும் நாளை மாலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய துணை பேராசிரியர் அருள்நிதி அனிதா சந்திரசேகர். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine, be blessed by the divine, be blessed by the divine. May the whole world enjoy prosperity, happiness and peace. Good evening and a warm welcome to one and all on behalf of our World Community Service Center ITT Aliyar English Spiritual Session. Being healthy is must for all human beings. Health depends upon the quantity and quality of one's biomagnetism. Our biomagnetism is consumed through our sense organs. Now our Dr. Thavamani Madam will explain in elaborate through the topic 5 sense organs and health. To mention about our professor, Dr. Thavamani Jagannathan Madam completed MBBS 31 years back and practicing in India and other countries, giving her medical services to mankind. She has been serving in UAE for the last 21 years. She continuously keeps her updating with the developments. Besides formal medical education, she has done DGO, MBA, PhD, MSc Yoga, PG, DY, DT, SVSYA. Her field of passion includes but not limited to women's health, children health, medical counseling, spiritual counseling, school health services, researcher and scientist. MSc Sky Yoga from Periyar University, empowerment of women and children on preventive health awareness. She is active speaker in WCSC forums in English, Tamil and Kannada. Let us hear from our Sky Professor Dr. Thavamani Madam. Over to you, ma'am. Be blessed by the divine. May the divine power protect us, guide us, and lead us day and night at all times, at all places, and in all our activities. Alone we can do so little. Together we can do so much, said Helen Keller. Helen Adam Keller was an American author, disability rights advocate, political activist, and lecturer. Born in West Tuscumbia, Alabama, she lost her sight and hearing after a bout of illness, suspected to be scarlet fever or meningitis, at the age of 19 months. Both her eyes were replaced in adulthood with glass replicas for medical and cosmetic reasons. Keller wrote a total of 12 published books and several articles, The Story of My Life, The Frost King, etc. She visited more than 35 countries, started blind schools, was in politics, had series of strokes at the age of 88 years and died peacefully in her sleep. Her movies, The Silent Film, Deliverance, Helen Keller in Her Story, are so famous. Her quotes are so beautiful. The best and most beautiful things in the world cannot be seen or even touched. They must be felt with the heart.
I had some cases in my clinical practices where a grade 2 child, the mother was a dentist, there was a function at home, lots of people were there and everyone was busy. Mother noticed the child is looking dull, but the child was scared to tell something. He was not eating his food properly. On third day, he was not even drinking water. On continuously asking what is happening to him, he slowly said that he swallowed a coin. Immediately, the mother rushed her to the hospital. X-ray abdomen was done. There was no coin found. Mother was so relieved when she was just coming out of the hospital. She was so uncomfortable. She went again and got an X-ray done on the upper chest. Alas, found the coin on the epiglottis. Same was removed immediately with endoscopy under anesthesia. In a classroom, the teacher came running that as she was taking the class, she noticed that child swallowed the coin. Suddenly, she was taken to the emergency hospital and an X-ray was done. The coin was nicely sitting in the stomach. Since it was a small coin, we could wait till the coin came out naturally. But there was another child who swallowed a bigger coin at home. The mother was just in front of her, but suddenly the child swallowed the coin. And they have to do surgery to remove this coin. During medical checkup, I've seen popcorns in the ears. The child doesn't even know when he put popcorns. I've seen rubber in the nose. The child or the parent doesn't even know when the child put the rubber in the nose. If it was left undiagnosed, it may cause complications later on. There are some pencil scratches in the eyes, paper scratches in the cornea. There are some cases with burns at home, hot water pouring on the skin, hot coffee pouring on the skin, and hot sambar pouring on the skin. Our 5 sense organs are so important: the skin for touch and pressure, the tongue for taste, the nose for smell, the eyes for sight, and the ears for hearing. If you have all these 5 sense organs well developed, pat yourself and thank God for giving you the best of the best. Only when you visit a blind school, you will understand the power of your vision. Once we understand all the diseases of these 5 sense organs, we really understand how lucky we are. Hence, it's our duty to take care of all these 5 sense organs. We have seen in Vedatrian philosophy of stages of evolution how from the absolute space the formative dust particles are formed and the 5 elements are formed. Then comes 1 sense, plants with the touch sensation, 2 sense, worms with the touch and the taste, 3 sense with the flies and ants with the smell, the 4th sense with the snake with the eyesight, and the 5 sense animals with hearing. And then we came the 6th sense, human beings with thinking. Panchendriya meditation helps to control all the 5 senses through the mind. Mind has a major control over all the 5 sense organs. To take care of the skin, we have specialized in dermatology. There are pediatric dermatologists, psychiatric dermatologists, and STD specialists. A complete review of your skin's overall health includes how to maintain and improve your skin's condition. Any concern with the skin, the dermatologist will clear it out. Skin conditions may be linked to some internal problems also. The complete skin examination by the dermatologist has many benefits. The common skin problems which we can see is the dry skin, the acne, the fungal infection, itching or rashes or food allergy or alopecia areata. Even sometimes we see skin cancers like basal cell carcinoma, etc. Dermatitis is also common. Eczema is common.
Nowadays, everybody wants beautiful skin. So the cosmetic industry is also flourishing very well to make the skin beautiful with the facial skin rejuvenation, Botox, fillers, and dermabrasion. Even beauty salons are making the many procedures to make the skin more beautiful. Next comes the tongue. Oral hygiene is such an important practice. The mouth has the tongue, teeth, as well as the throat. Oral hygiene practice is the practice of keeping one's mouth clean and free of disease and other problems like bad breath, etc. By regular brushing of the teeth and cleaning between the teeth, it's important that oral hygiene can be carried out on a regular basis to enable prevention of dental diseases and bad breath and keeping the tongue clean by cleaning the tongue immediately after brushing. Every parent wants their child to have a good dental hygiene, and prevention is always better than cure. By taking the responsibility in the primary stages of their life, we can make their dental hygiene better. There are more than 13 dental specialists now to take care of your dental hygiene. The tongue is a fleshy muscular organ which is used for tasting, licking, swallowing, and also in our speech. One of the first noticeable symptoms of an unhealthy tongue is a significant change in the color from normal pink shade to the other colors. There is the throat with the tonsils and the eustachian tubes. Tongue helps very much in speaking. We know that thoughts, words, and deeds are very much connected. Words once spoken cannot be taken back. Same thing with the taste buds. Control of our taste buds is very important in our healthy lifestyle. What we eat is an important fact of our physical health as well as mental health. Importance of learning more language is also very essential. Being able to communicate with someone in his or her language is an incredible gift, personally and professionally. People who speak more than one language have improved memory, problem solving, critical thinking skills, enhancing concentration, ability to multitask, and better listening skills. Next comes the nose with a smell. The nose helps in breathing, in smelling, and also in voice modulation. With these two nostrils, we can breathe in and breathe out, Suryanuloma and Chandraloma, and different types of pranayamas are conducted through the nose, which helps in cleansing our air in the body. And it keeps the lungs healthy, and which is one of the most important function. The moment we are born, first thing we do is take in air, and the last thing we do in our life is breathe out air. The next important sense organ is the ears. Ears help in hearing as well as in taste. It helps in transmitting taste signals to your brain. There is a division of nervous chorda tympana runs throughout the middle ear as it connects the undergo buds on the face of the tongue to the brain. Sometimes ear surgery have an effect on the taste from a difficulty, or sometimes a disease in the ear can also affect the taste. Something interesting, eardrum is such a small tiny organ, 0.7 inches in width, and it contains three smallest bones, the stapedium, incus, and the malleus. And the ear contains more than 20,000 hair particles. Ears are always working even when we are asleep. Ears has the intellect of hearing sound, but the brain just shuts them off. That's why we suddenly wake up with a noise with no idea what is happening around. If you want to keep your ears healthy, say no to the headphone and say no to the heavy noise. The eyes are the most important organ. They manage 85% of all the information you will ever get. The estimated weight of a human eyeball is about 28 grams, and the most critical part of the eye is as fragile as a wet tissue.
Health specialists say parents are addicted to smartphones and social media or to blame for their children's digital addiction, and they have to work this out as a family by setting some ground rules that apply to all. Eyes are such important organs. We are continuously exposing these eyes to the digital media. So we have to digitally detox at least one day. We are losing our childhood just because of this digital addiction. Each and every one of us are born to win. How to develop the mindset, a strategy to achieve the results we want through Sky Yoga and our sense organs is by creating positive mindset and build excellence within ourselves. By following Sky Yoga regularly, by doing our physical exercises, eye exercises, introspection, Kaya Kalpa, meditation, and listening to the food for thoughts, we can improve our sense organs and prevent many diseases. Panchendra meditation has a special effects on the sense organs. Along with other meditations, we can remove attachment to material things, concentration and memory power increases, awareness, peace of mind increases, self-realization happens. Our subconscious mind and our conscious mind work in harmony. We can remove sin imprints, auto-suggestions and blessings work better. Eye exercises, along with all the other exercises, exposing to sunlight improves the strength of the eyes. Pranayamas helps to improve the lung functions and various other benefits. Silence helps in sharpening the sense organs. Individual peace, world peace is the Vedatrium philosophy. By sharpening our sense organs, we can achieve more peace and be more healthy. By the grace of the divine power, may you and your family enjoy good health, long life, enough wealth, prosperity, and wisdom. Thanks so much for the wonderful opportunity. Be blessed by the divine. Thank you, madam. That was a wonderful explanation on how regulating the sense organs and the way we use them can improve our health. We have some important announcements. Boosting immunity is an important preventive measure to stay healthy. Practice Kayakalpa regularly, which helps to improve your immune system. If not yet learned Kayakalpa Yoga, please join our online courses, namely Kayakalpa Foundation courses, certificate courses in English, Tamil and Kannada, conducted by WCSC Vision for Wisdom. Please visit kundaliniyoga.edu.in for further details. Check Anboli app on Android phones to access or download our Swamiji's precious speeches. Sky Yoga TV is our YouTube channel and Facebook page. Connect with them and subscribe to get notification about all our programs and listen to all past speeches of our professors. Donate generously to the World Community Service Center through Anboli app or vedatri.edu.in, our prime website. Income tax exemption under ATG are available for all donations. It's the time for us to express our gratitude to the speaker of today's session. Let us all come to Duryaste to bless our Professor Tavamani Jagannathan Madam for her excellent speech. Professor Tavamani Jagannathan Madam, be blessed by the divine. Her good health be blessed by the divine. Her loving family be blessed by the divine. Her divine services be blessed by the divine. We would like to extend our blessings to the all sky meditators for their kind donations yesterday. Your generous donations will help us a lot to serve the society. By the grace of the divine, may you and your family enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom and peace. Be blessed by the divine. We are happy to bring the following online programs live from Arya Temple of Consciousness tomorrow at 5:15 a.m. 9 Center Meditation in Tamil, 6 a.m. Exercise in Tamil, 7 a.m. 9 Center Meditation English, 11 a.m. Special Program. Evening 6 p.m.
meditation in Tamil, Panchabhuta Navagraha Tavam. Please share the program and invite your friends and relatives to benefit more people through our practices. We thank our beloved President Arulnidhi Padmasri SKM Mailanandan Sir for his leadership, continuous support and guidance. Looking forward to seeing you all tomorrow. Till then, stay safe and practice our Kundalini Yoga. This is Lily Gopal from the All World Community Service Center IT team. Be blessed by the Divine, be blessed by the Divine, be blessed by the Divine. Let us now conclude the session. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே